திரு ஜீவசகாப்தன் இந்த பகுதியை ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க திரு விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு மீண்டும் ஒரு புதிய தொடக்கமாக இந்த புதுச்சேரியை பார்க்க முடியலையா? இந்த பாய்ச்சல் தமிழ்நாட்டிலேயும் தொடரும் அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, அவங்களுக்கு எல்லா விதமான ஆதரவும் இருக்குது. அதெல்லாம் தொடர்ந்து பேரணி நடத்தலாம். அவங்க எவ்வளோ நாள் தலைமறைவாக இருக்கலாம், எவ்வளோ நாள் தொடரலாம், எல்லாமே அவங்களுக்கு ரெடியாக இருக்குது. சிபிஐ பக்கம் போனதுலேருந்து அவங்க புத்துணர்ச்சியாக தான் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவங்க பேரணிகள் இந்த மாதிரி விஷயங்களை தமிழ்நாட்டிலையும் நடத்துவாங்க. அடுத்து தொடர்ச்சியாக அவங்க பண்ணுவாங்க. பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், அவங்க தொடர்ச்சியாக நடத்துவாங்க. ஆனால் அவர்களுடைய சார்பு நிலை வெளிப்படுது. அவர்கள் இன்று பாரதிய ஜனதா கொண்டு வருகின்ற மதவாத விஷயங்கள், தமிழ்நாட்டை அயோத்தியா மாற்றுவோன்னு சொல்வது, இது எதற்குமே உடனடியாக எதிர்ப்பு எங்கேருந்து வருதுன்னா அவங்களுக்கு திமுக காரங்கள்கிட்ட இருந்தும், இடதுசாரிகளிடம் இருந்தும், விடுதலை சிறுத்தைகளிடம் இருந்தும், காங்கிரஸ் தலைவர்களிடம், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையிடமிருந்து வருகிறது. இந்திய அளவில் மோடியினுடைய ஓட்சோரிக்கு எதிராக ஒரு கோபம் யார்ட்டிருந்து வருதுன்னா ராகுல் காந்தி, ஸ்டாலின், மம்தா பானர்ஜியிடமிருந்து வருகிறது, இடதுசாரிகளிடமிருந்து வருகிறது. ஏனென்றால் எத்தனை நாள் கழிச்சு ஹரி இல்லை ஹரி தயவுசெய்து இதுக்கு பதில் சொல்லுங்கள். எத்தனை நாள் கழிச்சு ராகுல் காந்தி எப்போ கொடுத்தாரு? ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, கம்யூனிஸ்ட்டு, இங்கே உள்ள காங்கிரஸுக்கு உள்ள பதற்றம் அவங்களுக்கு வந்ததா? ஓட்டையே திருடுறாங்க, ஹரியானா ஆட்சியவே ஆட்டையை போடுறாங்கன்னு ராகுல் காந்தி கத்துனப்ப கூட சேர்ந்து கத்துனது திமுகவும் மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்டுகளும் தான். இதுதான் பாஜகவை கண்டு பதறி. என்னங்க விஜய் பேசினார்ல, விஜயே பேசினார்ல, வெறும் அறிக்கையை தாண்டி அவர் மேடையில பேசினாங்க. விஜயே பேசினார். அதான் பாருங்க, இது இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த விஷயத்தை பத்தி விஜயே பேசினார். ஏங்க அரசியல் தலைவர்கள் அரசியல் பேசுவதே இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. அரசியல் தலைவர் வருவது ஒரு பெரிய விஷயம், அரசியல் தலைவர் பேசுவது ஒரு விஷயம். அதான் சொன்னேன், அவர் பேசுறதே பெரிய விஷயம். ஆனா மற்ற தலைவர்கள் ரெகுலரா பேசிக்கிட்டு இருக்காங்க. வழக்கமா அரசியல் களத்தில் நிற்கிற தலைவர்களை 1008 விமர்சனம் செய்வது, எப்பயாவது தூங்கி எழுந்து அவ்வப்போது வருகின்ற தலைவர்கள், செய்தியாளர்களையே சந்திக்க மாட்டோங்கிறத பெருமையா சொல்ற தலைவர்கள்லாம் அந்த சொன்னாங்கல்ல, 10 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி உயிர் போக கத்துறது முக்கியம் இல்ல, 12வது நாள் 6 முறை லைட்டா ஒரு தட்டு தட்டினா பாத்தீங்களா சொல்லிட்டாரு அப்படிங்கிறது. இன்னைக்கு திருப்பரங்குன்ற விவகாரம் வந்த உடனே மாநில அரசு, அந்த போலீஸ் கமிஷனர் எவ்வளவு துணிச்சலா, உன் கோர்ட் ஆர்டரே இருந்தாலும் மத நல்லிணக்கத்துக்கு பாதுகாப்பா நாங்க 144 போட்டிருக்கோம், விட முடியாதுன்னு சொன்னாரே, அந்த போலீஸ்காரர் தாங்க தமிழ்நாட்டினுடைய அடையாளம். அவருக்கு ஆதரவா கம்யூனிஸ்டுகளும், உங்களுக்கு வைகோவும், உங்களுக்கு திமுகவும் காங்கிரஸும் நிக்குது பாருங்க. இதுதான் தமிழர்களின் அடையாளம். திருப்பரங்குன்றத்தில் உள்ள ஒரு முஸ்லீமும் ஒரு இந்து கூட இவர்களுடைய அந்த தர்கா பக்கத்தில் தீபம் ஏற்றுவதை ஆதரிக்கவே இல்லை. அவர்கள் அனைத்தும் 144 போட்ட தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒத்துழைப்பு தந்தாங்க. அந்த திமுகவும் பாஜகவும் நீங்க ராம ஜென்மபூமியா மாறும் எச் ராஜா சொல்லும் போது கடந்த காலத்துல நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கணும். அப்பயே அப்படியே சாஃப்டா கொண்டு போனீங்க எச் ராஜாவை. இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மத்தை ஏன் திமுக அரசாங்கம் கக்குச்சு? அது ஏன் விஜய் கேட்கல? நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு பாதுகாவலர் ஒரே ஒரு இல்ல அவரோட டர்ன் என்ன நினைக்கிறாரு தெரியுமா சார்? விஜய் அவர்களை பாஜகவை திட்டினா இவ்வளவு பதட்டம் வருது. விஜய் கட்சிக்காரங்களுக்கு பாஜகவை விமர்சிச்சா இவ்வளவு பதட்டம் வருது. பாஜகவை திட்டினா என் அருமை நண்பர் முஸ்தபா இவ்வளவு பதட்டம் வருது. நீங்க பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் சேர்ந்தால் பாஜக, முத்தலாக்கு எதிர்க்க வாக்களித்த அன்வர் ராஜாவோ, நீங்க மனோஜ் பாண்டியனோ, மைத்ரியனோ, முத்தலாக் விவகாரத்துல அதிமுக நிலைப்பாட்டு எடுத்து அன்னிக்கே ரெபல் பண்ணவர் அன்வர் ராஜா. என்ன பண்ண சொல்றீங்க? அப்ப பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் மேல விமர்சனம் அதிமுக இருந்த காலமா, எம்ஜிஆர் கூட செங்கோட்டையன் இப்பயும் பாஜகவை எதிர்க்கலங்க. அன்னைக்கு பிரஸ் பீப்பிள் கேள்வி கேட்டதுக்கு எந்திரிச்சுதான் ஓடினாரே ஒழிய இன்னைக்கு வரையும் பாஜக செங்கோட்டையன் விமர்சிக்கல. வெளிப்படையான பாஜக ஆளுன்னு இன்னைக்கு வரையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி ஹரி, ஒரு பார்ட்டில கொள்கை ரீதியாக எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாஜக விமர்சிக்கல எப்படி சொல்றீங்க? திமுக காரங்க மாதிரி திமுக செங்கோட்டையன் எங்கங்க போய் மோடி கையை செங்கோட்டையன் எங்க பாஜக எதிர்க்கிறாரு? பாஜக அதாவது செங்கோட்டையன் இதுவரை சொல்லல. ஹரி செங்கோட்டையன் சொல்லிருக்காரா? செங்கோட்டையன் சொல்லிருக்காரா நான் பாஜக விமர்சிக்கிறேன்னு? செங்கோட்டையன் சொல்லிருக்காரா எங்கயாவது? எங்கேயும் சொல்லல. ஹரி ஒரு நிமிடம், தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை இருக்கட்டுங்க, சொல்லல. ஜீவா சார் வெளியேக்கத்துல இருந்து வர்றவங்க
அதிமுக திமுக அம்மா தான் பேசுறாங்க. திமுக இருக்கிற பலருடைய திருப்பரங்குன்றத்துல தங்கம் தமிழ்ச்செல்வன் இருக்காரு சார், அவரோட நிலைப்பாடு என்னன்னு கேளுங்க. இங்க வந்து ஸ்டாலின் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு எதிரா பேசுறாரு, தங்கம் தமிழ்ச்செல்வன் இங்க அவங்க வந்து ஆதரவா பேசிருக்காரு. ஏன் நீங்க மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க? நான் நேரத்தை இல்ல ஹரி ஒரு நிமிடம் இருங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் தர்கா பக்கத்தில் தீபம் ஏற்றக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டில் தான் தமிழ்நாடு இருக்கு. இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள், ஜனநாயக சக்திகள், இடதுசாரி அமைப்புகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா விஜய் கட்சியினர் பாருங்க அப்படி ஒரு நிலைப்பாடை எடுக்க முடியல. காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் எடுக்கல, அந்த நிலைப்பாடை இதுவரையும் அவங்க எடுக்கல. தங்க தமிழ் செல்வனுக்கு நிலைப்பாடு இருக்குங்கிறீங்க, தாவேக்காவுக்கு நிலைப்பாடு இருக்கா? இதுல கட்சிக்காரர் சொல்லுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடு பகை குட்டி உறவா நான் கேக்குறேன். அங்க வந்து மோதுற மாதிரி மோதிட்டு அங்க அணிக்கிற மாதிரி அணிக்க வைக்கிறீங்களா? டெல்லியில போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண வைக்கிறீங்க சார்? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் மத கலவரத்தை தூண்டுற இயக்கம் கிடையாது சார். இந்த இடத்துல வந்து இந்துக்களும் முஸ்லீமும் தமிழ்நாட்டில் சரியா இருக்கிறாங்க. புரியுதா? திருப்பி ஒரு கோயம்புத்தூர் திமுக ஆட்சியில் நடந்த மாதிரி அவங்க உருவாக்க பாக்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அதை உருவாக்குற கூட வேலை நாங்க பார்க்க மாட்டோம். திரு மணி தொடங்கி இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா 30 seconds. அதாவது திருப்பரங்குன்ற விவகாரம் என்பது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை. அங்கே வந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சண்டை போடல, ஒரு அமைப்பும் திமுகவும் மத அரசியல் செய்து கொண்டிருக்கு. நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கு. உறுதியாக நாங்கள் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறோம். அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் இருந்து கொண்டு திமுகவின் செய்தி தொடர்பாளர் போன்று தொடர்ந்து பிஜேபி முத்திரை செய்து கொண்டிருக்கின்ற ஜீவா சகாப்தம் அவர்களை இந்த ஊடகத்தின் வாயிலாக மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் விஜயம் பேசல சொல்லுங்க. கேள்விக்கு எதுவும் பதில் இல்ல, சும்மா திருப்பரங்குன்றத்துல அரசியல் டயலாக் பிப்ரவரி மாசம் அந்த பிரச்சனை இஸ்லாமியர் வந்து ஆடட்ட கூடாதுன்னு திமுக திராவிட மாடலின் முன்னோடி ராமர் பேசினாரு. அப்ப நீங்க எங்க போறீங்க? மோடி மிகவும் நல்லவர், மோடி தமிழ்நாட்டுக்கு பெருமை என்று திமுக கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் பேசுகின்ற பொழுது நீங்க எங்க போறீங்க? பேசுறீங்களா? இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் திமுக சொன்னதா இல்லையா? விடுதலை பண்ணிட்டாங்களா? அது குறித்து பேசுங்க. ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு திமுக ஏன் அனுமதி கொடுத்தது என்று கேளுங்க. அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. ராமராட்சி என்று சொன்ன ரகுபதியை நான் ஆதரிச்சேனா? ராமராட்சி என்று சொன்ன ரகுபதியை ஆதரிச்சேனா? நான் எப்ப ஆதரிச்சேன்? ஆதாரம் இருக்கா? நான் ராமராட்சி சொல்ற ரகுபதியை பேசுங்க. இந்த ஊடகத்துல பேசுங்க. பேசுங்க. ஒரே தாவேக்கா மாதிரி பேசுங்க. திமுக செய்கிற அந்த பாசிச நிலைப்பாட்டை குறித்து கேளுங்க. பேசுங்க. ரகுபதி சொன்னாரு. ரகுபதி என்ன சொன்னாரு? ரகுபதி சொன்னதை ஏன் கேக்குறீங்க? ரகுபதி தான் கேட்கணும். சொல்லுங்க. ஹரி நீங்க தான சொல்றீங்க. ஆளுங்க நாங்க வந்து திமுக கட்சியே தான் கேட்கிறோமே தவிர திமுக கூட்டணி கட்சியை நாங்க விமர்சிக்கிறோமா? திமுக செய்கின்ற பொய்களையும் பித்தலாட்டங்களையும் நாங்க கேள்வி கேட்கிறோம். திமுக செய்கின்ற சர்வாதிகார போக்கை நாங்க கேட்கிறோம். திமுக செய்கின்ற பாசிச நிலைப்பாடை நாங்க கேட்கிறோம். இல்ல அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க பிஜேபி விமர்சிக்கிறீங்க, என்ஆர் காங்கிரஸ் விமர்சிக்கல அப்படிங்கும்போது நாங்க திமுக தான் விமர்சிக்கிறோம், விசிக விமர்சிக்கல, காங்கிரஸ் விமர்சிக்கல, அப்படி ஒரு நியூவான்ஸ் பொசிஷன் எடுக்கிறோங்கிற. அப்படிதானே மணி? இல்ல அது என்ன பொசிஷன்ங்கிறேன். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல இவர் விமர்சிக்காத விசிகாவும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் யார் பக்கம் நிக்கிறாங்க? இது என்னங்க நிலைப்பாடு? திமுக விமர்சிக்கிறோம், திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சிக்க மாட்டேங்கிறோம். திமுக கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு பாஜக எதிராக திமுக கொள்கையை தானே பேசிட்டு இருக்காங்க. நாங்களும் பாஜக எதிராக இருக்கிறோம். பாஜக எந்த இடத்துல ஆதரிச்சோம்? இன்றைக்கு அந்த நீதியரசருடைய கருத்தை விமர்சிச்சு ஹரிபரந்தாமன்ல இருந்து மத அரசியல் செய்து கொண்டிருக்குங்க. மத அரசியல் செய்து கொண்டிருக்கு. மக்களை சீட்டாட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இல்ல தீர்ப்பு குறித்து நீங்க நாடாளுமன்றத்தில் திமுக நாடாளுமன்றத்தில் கொண்டு போறாங்க. எல்லாரும் விமர்சனம் பண்ணி பேசிட்டு தானே இருக்கிறாங்க. ஏங்க ஒரு மத கலவரம் வருதுங்கிறப்ப இடதுசாரிகள், ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் எல்லாரும் பேசுறாங்க. அவங்க வந்து இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் கிடையாது. அவங்க பாஜக மதவாதத்தை எதிர்த்து பேசுறாங்க. அப்படி ஒரு பிஜேபி வந்து கொள்கை எதிரின்றாங்க, திமுக அரசியல் எதிரின்றாங்க, ரெண்டு பேரும் அரசியல் செய்துன்றாங்க. ஆனா இதற்கு எதிராக எந்த கருத்தையும் பேசாம இருக்காங்க அப்படின்னா பாஜகவுக்கு நன்றி கடனா இருக்காங்க. எதில் நன்றி கடனா இருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே கரூர் சம்பவத்துல வந்து இந்த தாவேக்காக்கு பிஜேபி ஆதரவா இருந்ததுனால அதற்கு நன்றி படக்கூடிய விதமாக இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல வாய் மூடி மணி சார் ரொம்ப சுருக்குமா 10 seconds. கரூர் விவகாரத்துக்கு நன்றி கடன் தான் திருப்பரங்குன்றத்துல பேசாதுங்கிறார். அப்படியா மணி சார்?
சரியா கேட்கல, இன்னொரு வாட்டி கேளுங்க. கரூர் விவகாரத்துல பாஜக செய்த உதவிக்கு கைமாறு தான் திருப்பரங்குன்றத்துல உங்க அமைதிங்கிறார். கரூர்ல பாஜக என்ன உதவி செய்தது சொல்லுங்க. ஆதரவாக பேசியது, உங்களுக்கு ஆதரவா ரைட் என்ன உதவி செய்தது? நாங்க நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு கைது செய்யாம விட்டது, உச்சநீதிமன்றத்துக்கு போனா உச்சநீதிமன்றத்துல ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு வேண்டும் என்று கேட்டா மிகப்பெரிய ஒரு மாண்பு நிலையில் இருக்கின்ற நீதிபதிகளை விமர்சிக்கிறா. நாம் தமிழர் பேசுறதுக்கு ஏதாவது அருகதை இருக்கா?